ஓம் சாந்தி 29/4/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இது மேலே ஏறுவதற்கான உண்மையிலும் உண்மையான சத்தியமானவரின் சங்கம் ஆகும். நீங்கள் இப்போது சத்தியமான தந்தையின் தொடர்பில் வந்திருக்கிறீர்கள். ஆகையால் பொய்யான தொடர்பில் ஒருபோதும் செல்லாதீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி எந்த ஆதாரத்தில் சதா எல்லைக்கப்பாற்பட்டதில் இருக்க முடியும்? பதில்: புத்தியில் சுயதர்ஷன சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். நாடகத்தில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவை அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வினாடி கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. உலகத்தின் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி ரிப்பீட் ஆக வேண்டும். இந்த விஷயம் புத்தியில் நல்ல விதமாக வந்துவிட்டால் எல்லைக்கப்பாற்பட்டதில் இருக்க முடியும். எல்லைக்கப்பாற்பட்டதில் இருப்பதற்கு இப்போது விநாசம் ஆக போகிறது. நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். தூய்மையாகிதான் நம் வீட்டிற்கு செல்வோம் என்பது கவனத்தில் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். யார் புத்தியற்றவர்களோ அவர்களுக்கு புரிய வைக்கிறார். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் படிப்பிக்கிறார். ஏனென்றால் குழந்தைகள் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். படிப்பின் மூலம் குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கூட படிப்பின் மூலமாக புரிந்து கொள்கிறீர்கள். நமக்கு படிப்பிப்பவர் யார்? இதை ஒருபோதும் மறக்காதீர்கள். படிப்பிக்கக்கூடிய டீச்சர் சுப்ரீம் தந்தை ஆவர். ஆகையால் அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் சூரிய வம்சத்தினர் ஆவார்கள். சந்திர வம்சத்தினர் கூட உயர்ந்தவர்கள்தான். ஆனால் இந்த சூரிய வம்சத்தினர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் ஆவார்கள். நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் ஆகுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். நாம் இதுபோல் ஆக வேண்டும் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அதாவது லக்ஷ்மி நாராயணர் போல் ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்றார். இப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் 5000 வருடங்களுக்கு பிறகுதான் திறக்கப்படுகிறது. இது உண்மையிலும் உண்மையான சத்தியமானவரின் சங்கம் ஆகும். சத்தியமானவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவர். அவரோடு உங்களுடைய தொடர்பு இருக்கிறது. அவர் அமர்ந்து சத்யுகத்தின் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதைகளாக ஆக்குகிறார். அதாவது மலராக ஆக்குகிறார். நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆகிறீர்கள். சிலர் உடனே அப்படி ஆகிவிடுகிறார்கள். சிலருக்கு மலராக ஆகுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்கிறது. இது சங்கம யுகம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். புருஷோத்தமர் ஆகுவதற்கான யுகம் என்ற நிச்சயம் இருக்கிறது. இப்போது நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்டதில் செல்ல வேண்டும். எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி பெறுவதற்கு நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். மற்ற அனைத்தும் எல்லைக்குட்பட்ட விஷயங்களாகும். ஷரீரம் கூட எல்லைக்குட்பட்டதாகும். ஷரீரம் நோய்வாய்ப்படுகிறது, அழிந்து போய்விடுகிறது, அகால மரணம் ஏற்படுகிறது. அதாவது எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில இருப்பது அப்படின்னா ஆத்ம உணர்வில் இருப்பது. இந்த ஷரீரம் மாறக்கூடியது, அழியக்கூடியது, மண்ணோடு மண்ணாக போகக்கூடியது. அதே போல உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இந்த ஷரீரத்தினுடைய சம்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள். இந்த ஷரீரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா யார் அப்பா, யார் அம்மா, யார் மகன், யார் மகள் எல்லாமே மாறிடும் இல்லையா? ஆனால் எல்லைக்கப்பாற்பட்ட நிலை அப்படின்னா இந்த தேகத்திலிருந்து விடுபடணும், இந்த உலகத்திலிருந்தும் விடுபடணும், ஆகாயத்தை கடந்து போகணும், பரந்தாம நிலையில் இருக்கணும்,
நான் ஆத்மா பரமாத்மாவின் குழந்தை என்ற நினைவில் இருக்கணும். பரந்தாமத்திற்கு எல்லையே இல்லை இல்லையா? அதே போல் ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. ஆத்மா மாறாது, அழியாதது. இந்த நினைவுகளுக்கு தான் பாபா எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்க வேண்டும் அப்படின்றார். தேக உணர்வில் நான் எனது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லைக்கு உட்பட்ட நிலை. நான் குடும்பத் தலைவன், இது என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் அப்படின்னா எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் நான் பரமாத்மாவின் குழந்தை, அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள், எல்லையற்ற குடும்பம், இப்படி நினைக்கும் போது, அனுபவம் செய்யும் போது அதற்கு எல்லையற்றதில் இருப்பது என்று சொல்லப்படுது. தற்சமயம் பாருங்கள், மனிதர்கள் என்னென்ன உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அறிவியல் கூட அதிசயம் செய்து விடுகிறது. மாயையின் வெளிப்பகட்டு எவ்வளவு இருக்கிறது. அதாவது இன்னைக்கு சயின்ஸ் என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. சந்திரலோகத்துக்கே போகிறாங்க. ஆனாலும் அதுவும் எல்லைக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலி பார்த்தா கலாக்ஸி அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ உலகங்கள் இருக்குது, எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பாபா அதையும் கடந்து நீங்கள் போகிறீங்க, பரந்தாமத்துக்கு போகிறீங்கன்னா இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை அப்படின்றார். சத்யுகத்தில் நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். பிறகு பாபா புத்திசாலியாக ஆக்குகிறார். அதைதான் பாரஸ் புத்தி, அதாவது தங்க புத்தி என்று சொல்கிறார்கள். துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். ஹே ராம், ஹே கடவுளே, இப்படி பலவிதமான வார்த்தைகளை சொல்கிறார்கள். சத்யுகத்தில் இப்படிப்பட்ட எந்த வார்த்தைகளும் இருக்காது. பாபா இன்டைரக்டாக ஞானம் கொடுப்பதில்லை, ஞானம் டைரக்டாக தான் கிடைக்கிறது. அதாவது பக்தி மார்க்கத்தில் இன்டைரக்டாக ஞானம் கிடைச்சது. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு இப்படி சொன்னாரா அப்படின்னு இன்டைரக்டாக நம்ம கேட்குறோம். ஆனால் இங்கே பாபா டைரக்டாக நேரடியாக புரிய வைக்கிறார். அர்ஜுனா, உன்னுடைய பிறவிகளை பற்றி உனக்கு தெரியாது, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதாக அங்கே படிக்கிறாங்க. ஆனால் இங்கே டைரக்டாக பாபா நம்மளோட பேசிட்டு இருக்கிறார். எனவே இது உண்மையிலும் உண்மையான மேலே ஏறுவதற்கான சத் சங்கம் ஆகும். சத்தியமானவருடைய தொடர்பு ஒரு முறைதான் ஏற்படுகிறது. பொய்யான தொடர்பு பிறவி பிறவிகளாக பல முறை ஏற்படுகிறது. இது உங்களுடைய கடைசி பிறவி என்று பாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார். எங்கே இது இல்லை என்று எதுவும் இருக்காதோ அங்கே இப்போது செல்ல வேண்டும். அதற்காக தான் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? உங்களுடைய சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். சுகதாமம் உங்களுடையதாக தான் இருந்தது. நீங்கள் சுகதாமத்தில் இருந்தீர்கள். இப்போது துக்கதாமத்தில் இருக்கிறீர்கள். உங்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்திற்கு வருவதில்லை. கலியுகத்தில் சுகம் கிடைப்பதே இல்லை. ஆகையால் சந்நியாசிகள் கூட சுகம் காக்கையின் எச்சிலுக்கு சமமானது என்று சொல்கிறார்கள். நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார் என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். தூய்மையற்றவர்களாகிய நம்மை பாபா தூய்மையாக்கி அழைத்து செல்வார். நினைவு யாத்திரையின் மூலம்தான் தூய்மையாகுவோம். இது ஆன்மீக யாத்திரையாகும். கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்படும். நாம் நம்முடைய சாந்தி தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது மிகவும் சகஜமான யாத்திரை ஆகும். ஆனால் மாயை அதிகமாக மறக்க வைத்து விடுகிறது. உங்களுடையது மாயையுடன் நடக்கக்கூடிய யுத்தம் ஆகும். உலகத்தின் மனிதர்கள் முற்றிலும் காரிருளில் இருக்கிறார்கள். இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளே, இன்னும் சிறிது நேரம்தான் இருக்கிறது என்று உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார்.
நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டில் இருக்க வேண்டும். மனிதர்கள் எப்படி தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானம் ஆகிறார்கள் என்பதை பாபா உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தங்க புத்தி உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் தங்க புத்தி உடையவர்கள்தான் இருப்பார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். மனதில் குறித்து கொள்ள வேண்டும். எப்படி எல்லைக்குட்பட்ட பிறப்புரிமை கிடைக்கிறதோ அதுபோல் இது எல்லையற்ற பிறப்புரிமை ஆகும். பாபா நிராகாரமானவர், கல்யாணக்காரி, அதாவது நன்மை செய்பவர் ஆவார். பாபா வருகிறார் என்றால் கண்டிப்பாக ஆஸ்தி கொடுப்பார். அவருடைய பெயர் சிவன் ஆகும். தந்தை, டீச்சர், சத்குரு மூவரும் ஒருவரே ஆவார். எவ்வளவு நன்றாக படிப்பிக்கிறார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த துக்க தாமத்தை புத்தியின் மூலம் சந்நியாசம் செய்து சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் நினைவில் இருக்க வேண்டும். பாரதத்திற்கும் மற்றும் தனக்கும் உண்மையான சேவை செய்ய வேண்டும். அனைவருக்கும் ஆன்மீக ஞானம் சொல்ல வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய சத்யுகத்தின் பிறப்புரிமையை அடைவதற்கு ஒரு பாபா மீது முழுமையான நிச்சயம் வைக்க வேண்டும். உள்ளுக்குள் இடைவிடாமல் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது இடைவிடாது நினைவு இருக்க வேண்டும். தினமும் படிப்பை அவசியம் படிக்க வேண்டும். வரதானம், அனைத்து சம்பந்தங்களின் அனுபவங்களின் கூடவே பிராப்திகளின் மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுங்கள். யார் உண்மையான நாயகிகளோ அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு கர்மத்திலும் சதா பிராப்தியின் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அதாவது ஒரு பெண்ணுக்கு தான் விரும்பிய நாயகன் அல்லது விரும்பிய பிராப்திகள், சம்பந்தங்களின் பிராப்திகள், கணவரும் நல்லா இருக்கிறார், மாமனார் மாமியாரும் நல்லா இருக்காங்க, இப்படி எல்லாமே நல்ல சம்பந்தங்கள் அமையுது அப்படின்னா இயல்பாகவே அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதுபோல பாபா ஒப்பிட்டு சொல்கிறார், நீங்கள் எப்படிப்பட்ட நாயகிகள், உண்மையான நாயகிகள். ஆகையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு கர்மத்திலும் சதா பிராப்தியின் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றார். நிறைய குழந்தைகள், ஆமாம் அவர் என்னுடைய அப்பா, நாயகன், குழந்தை என்று அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் எவ்வளவு விரும்புகிறார்களோ அவ்வளவு பிராப்தி ஆகுவதில்லை. அதாவது அப்பான்னு நினைக்கிறாங்க, சம்பந்தமும் வைக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ அடையணுமோ பிராப்திகள், எவ்வளோ அடையணும்னு விரும்புகிறாங்களோ அவ்வளவு அடையிறதில்லை, ஆகிறதில்லை. பிராப்தி அனுபவம் ஆகுது, ஆனால் சதா பிராப்தி அடையிறதில்லை. எனவே அனுபவங்களின் கூடவே அனைத்து சம்பந்தங்களின் மூலமாக பிராப்திகளின் உணர்வும் ஏற்பட வேண்டும். பிராப்தி மற்றும் அனுபவம் செய்பவர்கள் சதா திருப்தியாக இருப்பார்கள். அவர்களுக்கு அப்பிராப்தியின் அனுபவம், அதாவது எந்த ஒரு விஷயமும் கிடைக்கவில்லை என்று இருக்காது. எங்கு பிராப்தி இருக்கிறதோ அங்கு திருப்தி அவசியம் இருக்கும். ஸ்லோகன், நிமித்தமாகுங்கள், அப்போது சேவையில் வெற்றியின் பங்கு கிடைத்துவிடும். இன்றைய அவ்வியக்த சமிகை. இப்போது தந்தையின் சம்ஸ்காரம், தந்தையின் குணம், தந்தையின் கடமையின் வேகம், மேலும் தந்தையின் அவ்வியக்த நிராகார நிலையின் ஸ்டேஜ் என அனைத்திலும் சமமாகும் விழா கொண்டாடுங்கள். எப்போது நீங்கள் தந்தைக்கு சமமாகும் விழா கொண்டாடுவீர்களோ அப்போது வெற்றி முரசு ஒலிக்கும். உலகத்தின் அழிவிற்கு அருகில் வருவீர்கள். தந்தைக்கு சமமாகும் நிலைதான் விநாசை அருகில் கொண்டு வரும். ஓம் சாந்தி.
புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான்